மோஸ்ட் மலேசியன்ஸ் சின்ன வயசுலயே இந்த ஒரு குவேவை சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். இன்னைக்கு இந்த குவே செய்யும் போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் அப்படியே எட்டி பார்த்துட்டு போச்சு. லெப்பர்ட் உபி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? முன்பெல்லாம் இந்த மாதிரி குவே எல்லாத்தையும் ஒரு பாக்கோல்ல தான் வித்துக்கிட்டு வருவாங்க. அவங்கள அப்படியே நிப்பாட்டி வக்கல்ல என்ன மாதிரியான குவையெல்லாம் இருக்குன்னு பார்த்து வாங்கின ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் இனி கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. Potong sini lah, potong sini. Tulis lagi. என்னோட நேபர் என்கிட்ட வந்து மரவள்ளி கிழங்கு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னே நான் மரவள்ளி கிழங்கு வெட்டினதே இல்ல. அதனாலதான் என்னோட மாமனார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சரி வாங்க இப்போ லெப்பர்ட் உபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். கிழங்க இந்த மாதிரி துருவினால அதுல தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி எல்லாம் எடுத்தோடனே கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கருப்பு சீனி, துருவின தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய் பவுடர், இது ஆப்ஷனல் தான். கடைசியா திக்கான தேங்காய் பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாழை இலைய வாட்டி எடுத்துக்கணும். இப்போ வாட்டி வச்ச இலையில மரவள்ளி கிழங்க சேர்த்து இந்த மாதிரி உருட்டி மடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இதே மெத்தட்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஸ்டீமர்ல ஒண்ணு அடுக்கி 15 to 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தா நல்ல ருசியான லெப்பர்ட் உபி ரெடி.